ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கூட்டுத்தொடர்முறைனா ஏபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிங்கிறது அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன். அதை எப்படி எழுதுவோம்னா ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா எக்ஸட்ரா ஏ, அதாவது கமா என்னாகும் ப்ளஸ்ஸு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி, அடுத்தது ஏ ப்ளஸ் என்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதில் இந்த எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா நம்ம என்ன சொல்லுவோம்? டிஎன் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி பெருக்கு தொடர்முறைனா ஜிபி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம 10th படிச்சுக்கிறேன். ஜிபின்னா ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் சீரீஸில் எப்படி ரைட் பண்ணுவோம்? சீக்வன்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த தொடர்முறை மாதிரி. சரியா? ஸோ அதில் ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் கமா ஏஆர் கியூப் எக்ஸட்ரா ஏஆர் பவர் என் மைனஸ் 1 இன்ட்டு ஏஆர் பவர் என். இதில் எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா நமக்கு என்னன்னா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏஆர் பவர் என் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதோடைய நமக்கு இதுக்கான ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி 10th பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் நமக்கு நம்ம இந்த கூட்டுத்தொடர்முறைனா பெருக்கு தொடர்முறைனா கொடுத்துருக்காங்க. அடுத்தது கூட்டு பெருக்கு தொடர்முறை. சரிங்களா? கூட்டு பெருக்கு தொடர்முறைனா நம்ம என்ன பண்ணுவோம்? கூட்டில் அப்புறம் இந்த நெக்ஸ்ட் நமக்கு பெருக்கு தொடர்முறையாக இருக்கும். ஸோ அது ரெண்டுமே மிங்கிளாக இருக்கிற மாதிரி எப்படி ஃபார்முலா எழுதுகிறான்னு பாருங்கள். ஏ கமா ஏ ப்ளஸ் டி இன்ட்டு ஆர் கமா ஏ ப்ளஸ் 2d இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 3d இன்ட்டு ஆர் கியூப் எக்ஸட்ரா என்ன ஆகும்? ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 ஏ ப்ளஸ் என்டி இன்ட்டு ஆர் பவர் என் எக்ஸட்ரா அப்படியே சொல்லிட்டு போகும். அதில் எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலா எப்படி சொல்லுவோம்? டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இன்ட்டு என் மைனஸ் 1 இன்ட்டு டி இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1. அவ்வளோதான். சரிங்களா? இது என்ன? கூட்டு பெருக்கு தொடர்முறை. ஓகேங்களா? அதாவது அரித்மெட்டிக் ஜாமெட்ரிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இசை தொடர்முறைனா ஹெச்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்பின்னா ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷன். ஸோ ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷனில் எப்படி எழுதுவோம்னா டிவைடில் எழுதுவாங்க. 1/a ப்ளஸ் டி 1/a ப்ளஸ் 2d எக்ஸட்ரா அப்படின்னு எழுதுவோம். இது இசை தொடர்முறையில். அதில் ஏபிசி என்பன ஹெச்பி அரித்மெட்டிக், அதாவது ஹார்மோனிக் ப்ரொக்ரெஷன் எனில். ஸோ ஏபிசின்னு இருந்துச்சுன்னா அதுக்கான ஃபார்முலா பி இஸ் ஈக்குவல் டு எழுதுங்க. கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுங்க. பி இஸ் ஈக்குவல் டு 2ac டிவைடட் பை ஏ ப்ளஸ் இரண்டை ஆட் பண்ண டிவைடில் 2ac டிவைடட் பை ஏ ப்ளஸ் சி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது கூட்டு சராசரினா A1 A2 A3 A4 எக்ஸட்ரா ஏஎன் என்பன எண் எண்கள் இருக்கிறதுல ஒரு கூட்டு சராசரி எடுத்துக்கிட்டு எப்படி எழுதுவோம்? அரித்மெட்டிக் ப்ரொக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஎம். ஓகேங்களா? ஸோ ஏஎம்மில் என்ன வரும்? A1 ப்ளஸ் A2 ப்ளஸ் A3 ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் ஏஎன் டிவைடட் பை என். ஸோ எத்தனை எண்கள் இருக்குதோ அது டிவைடில் வருதும் மொத்தம் அந்த A1 A2 A3 அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம், சம் பண்ணுவோம். சரியா? ஸோ சம் பண்ணிட்டு டிவைடில் என்ன பண்ணுவோம்? மொத்தம் எண்களால் வகுத்தா நமக்கு கிடச்சிரும். இந்த கூட்டு சராசரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி பெருக்கு சராசரின்னு என்ன சொல்லுவோம்? ஜாமெட்ரிக் மீன் அப்படின்வாங்க. என்ன ஆகும்? nth ரூட் ஆஃப் என்ன ஒரு A1 A2 A3 எக்ஸட்ரா ஏஎன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது இசை சராசரியில் எப்படி எழுதுவோம்? ஏ கமா பி அப்படிங்கிற ரெண்டு மிகை எண்களுடைய இசை சராசரி
ஏ கமா பி அப்படிங்கிற 2 மிகை எண்களின் இசை சராசரினா 2ab டிவைடட் பை a + b அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது ஏபி அப்படிங்கிற மிகை எண்களின் இசை சராசரி என்ன ஈக்குவல் டு 2ab பை a + b அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அடுத்தது தேற்றம் 5.2 பாருங்கள். இரு குறையற்ற எண்களுக்கான கூட்டு சராசரி மற்றும் 2 குறையற்ற எண்களுக்கான கூட்டு சராசரி மற்றும் பெருக்கு சராசரி முறையே என்ன சொல்லுவோம்? ஏஎம் ஜிஎம், அதாவது ஏஎம் மற்றும் ஜிஎம் எண்ணில், அதாவது அரித்மெட்டிக் மீன் மற்றும் ஜாமெட்ரிக் மீன் எண்ணில் அது எப்பயுமே எப்படி இருக்குன்னா அரித்மெட்டிக் மீன் தான் பெரிய வேல்யூவாக இருக்கும். நீ ஈக்குவலாக இருக்கலாம். அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீன். அந்த இரு எண்களும் சமமாக இருக்கும்போது அந்த எப்பயுமே வந்து அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீனாக தான் இருக்குமா. அப்போ அந்த இரு எண்களும் எப்படின்னா சமமாக இருக்கும்போது அந்த ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம் ஆக இருக்கும். அதன் மறுதலையும் உண்மை. அதாவது அரித்மெட்டிக் மீன் இஸ் ஈக்குவல் டு ஜாமெட்ரிக் மீன் அப்படி இருக்கும்போது இருக்கும். அதோடைய மறுதலைமையும் உண்மை அப்படின்னு வந்து நம்மளையே நிரூபிக்க சொல்கிறாங்க. எப்படி நிரூபணம் பாருங்கள். ப்ரூஃப்னு சொல்லுவோம். ஸோ நிரூபணம் நமக்கு என்ன எப்படி எடுத்துக்கிறோம் பாருங்கள். இந்த ஏபி அப்படிங்கிற 2 குறையற்ற எண்களை எடுத்துக்கிறோம். அவங்க அதான முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏபி அப்படிங்கிற 2 குறையற்ற எண்களை எடுத்துக்கிறோம். அதில் அரித்மெட்டிக் மீன் எழுதுகிறோம். அரித்மெட்டிக் மீன் என்ன பண்ணால் a + b/2 பார்த்துருக்கோம். சரிங்களா? அதாவது மொத்த மதிப்பை நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மொத்தம் சராசரி எவ்வளோ, இப்போ தமிழ் பாடத்தில் சராசரி எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ எல்லாத்தோடைய மார்க்கையும் ஆட் பண்ணி ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், மொத்தம் அந்த எவ்வளோ ஸ்டூடெண்ட் ஒரு அந்த 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேர்த்தால் டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணால் அதுதான் அதோடைய சராசரியாக சொல்லுவோம். அந்த மாதிரி தான் அரித்மெட்டிக் மீன்னா a + b/2 அப்படின்னு சொல்லுவோம். இதே ஜாமெட்ரிக் மீன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி, அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுவோம். அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏன்னா ஏபி ஹோல் பவர் 1/2ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும் நமக்கு. சரியா? ஸோ இப்போ எப்படி பாருங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த நம்ம ஃபார்முலாவை நம்ம எடுத்துக்கிறோம். a + b² மைனஸ் a - b² ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ண என்ன ஆகும், இந்த a² + b² இதெல்லாமே கேன்சல் ஆகிரும். ப்ளஸ்ஸு மைனஸில் -a² - b² இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 4ab அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இது எப்படி எழுதுறோம் பாரு, a + b² மைனஸ் இந்த 4ab லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடும். -4ab இஸ் ஈக்குவல் டு a - b² கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறது நமக்கு என்ன பாரு, இந்த a + b² மைனஸ் 4ab இது 0 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், 4ab ரைட் சைடு கொண்டு போயிருங்க. ஸோ ரைட் சைடு எப்படி பாருங்கள், a + b² கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4ab. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், a + b கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. ஸோ இந்த 2 லெஃப்ட் சைடு கொண்டு வந்து a + b/2 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. அப்படின்னா அரித்மெட்டிக் மீன் வந்து நமக்கு எப்படி இருக்குது, கிரேட்டர் than ஆர் ஈக்குவல்ட்டாக எப்படி இருக்குது, ஜாமெட்ரிக் மீனுக்கு ஈக்குவலாக கிரேட்டர் தானாக இருக்குது அப்படிங்கிறது ப்ரூஃப் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ அதுதான் நம்ம பாருங்கள், இப்போ ஏஎம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு என்ன ஜிஎம் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம். அதோடைய மறுதலையும் உண்மையாக நம்ம நிரூபிக்கணும். எப்படின்னா, இப்போ ஏஎம் இஸ் ஈக்குவல் டு ஜிஎம்னு சொல்கிறோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், a + b/2ன்னு சொல்லுவோம் ஜாமெட்ரிக் மீன், அரித்மெட்டிக் மீனை. ஜாமெட்ரிக் மீனை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபின்னு சொல்லுவோம். 2 ரைட் சைடு கொண்டு போயிரு, அப்படியே அது ரிவர்ஸாக போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நான் a + b 2 ரைட் சைடு கொண்டு போயிரு 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி, மறுபடியும் ஸ்கொயர் பண்ணு 4abன்னு வரும். லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டு a + b² மைனஸ் 4ab கிரேட்டர் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ தென் நெக்ஸ்ட் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த a + b² ஃபார்முலாவே விரிவு எழுது, a² + b² + 2ab மைனஸ் என்ன ஆகும் 4ab. ஸோ அப்படின்னா இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், a - b² நம்ம எழுதுவோம். ஏன்னா இதை கழிச்சிட்டா நமக்கு என்ன -2abன்னு வரும். ஸோ நமக்கு என்ன வரும், a - b² இது நம்ம எப்படி எழுதுவோம், a - b ஈக்குவல் டு 0 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் விச் இம்ப்ளைஸ் நம்ம என்ன சொல்லுவோம், a is equal to b. ஸோ இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், சமம் அப்படிங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? சரி, அடுத்து தேற்றம் வந்து 5.3 பாருங்கள். ஸோ தேற்றம் என்ன கொடுத்துருக்குறாங்க, இதில் வந்து இரு மிகை எண்களின் பெருக்கு சராசரி மற்றும் என்ன சொல்கிறாங்க,
2 மிகை எண்களின் பெருக்கு சராசரி, அங்கே வந்து குறை எண் பார்த்தா இங்கே மிகை எண், மிகை எண்களின் பெருக்கு சராசரி மற்றும் இசை சராசரி முறையே என்ன சொல்கிறாங்க, இசை சராசரி முறையே ஜாமெட்ரிக் மீன் மற்றும் ஹார்மோனிக் மீன் எனில் எப்பயுமே அப்படி எது கிரேட்டராக இருக்கும், ஹார்மோனிக் மீனை விட ஜாமெட்ரிக் மீன் தான் கிரேட்டராக இருக்கும். ஸோ ஜிஎம் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு ஹெச்எம். அந்த இரு எண்களும் சமம் எனில், அந்த ரெண்டுமே சமம், முன்ன பார்த்தது மாதிரியே தான், சரிங்களா. ஸோ இப்போ என்ன சொல்கிறோம், ஜிஎம் இஸ் ஈக்குவல் டு ஹெச்எம்மாக இருக்கும். இதன் மறுதலையும் உண்மையாகும். இதோடைய மறுதலையும் உண்மைன்னு எடுத்துக்கிறாங்க. முன்ன குறை எண் எடுத்துட்டோம், இப்போ வந்து மிகை எண் எடுத்துக்கிறோம். அப்படின்னா வந்து இப்போ ஏ கமா பி அப்படிங்கிற நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 மிகை எண்களை எடுத்துக்கிட்டு ஜாமெட்ரிக் மீன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி, ஹார்மோனிக் மீன்னா நம்ம என்ன பண்ணுவோம் 2ab டிவைடட் பை a + b, இது ஃபார்முலா. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஜாமெட்ரிக் மீன் மைனஸ் ஹார்மோனிக் மீன், சரிங்களா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி மைனஸ் 2ab டிவைடட் பை a + b அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், இப்போ அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், விவரிச்சு எழுதுவோம், சரிங்களா. இப்போ அந்த என்ன ஜாமெட்ரிக் மீன் மைனஸ் ஹார்மோனிக் மீன் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், டிவைடில் இருக்கிறது லெஃப்ட் சைடு வந்துடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி இன்ட்டு a + b மைனஸ் 2ab டிவைட் பை a + b. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபியை காமன் எடுத்து என்ன ஆகும், a + b மைனஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி, சரிங்களா. ஏன்னா இந்த உள்ள மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், ஏபின்னு கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், காமனாக என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபியை வெளியே எடுத்துக்கிறோம். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபியை வெளியே எடுத்துகிட்டு இது எப்படி எழுதலாம், ஸ்கொயர் அதாவது ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ரூட் ஆஃப் பி த ஹோல் ஸ்கொயர், அதை செப்பரேட் பண்ணி ஃபார்முலா ஷேப்பில் எழுதுனா ஏ இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்கும், a + b மைனஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், விச் இம்ப்ளைஸ் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வாக சொல்கிறோம், சரிங்களா. கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0னா ஸோ இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன கிடைக்கும், அந்த கண்டிஷன் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0வாக வரும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும், ஜாமெட்ரிக் மீன் கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். இப்போ அதோடைய மறுதலைன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவல்னு சொல்லுவோம், ஜாமெட்ரிக் மீன் இஸ் ஈக்குவல் டு ஹார்மோனிக் மீன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே ரிவர்ஸாக போகிறோம். இப்போ ஜிஎம் மைனஸ் ஹெச்எம் இஸ் ஈக்குவல் டு 0, லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி, இந்த ஸ்டெப் அப்படியே மேலே இருக்கிறது கீழே கொண்டு வந்துட்டு டிவைட் பை a + b, இது ரைட் சைடு கொண்டு போனோம் 0. ஸோ மறுபடியும் என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி த ஹோல் ஸ்கொயர், ரைட் சைடு கொண்டு போனால் டிவைடில் வரும், அதுவும் 0. ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி த ஹோல் ஸ்கொயர், முன்ன மாதிரி அந்த a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி. ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப்லி என்ன சொல்லுவோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி. ஸோ இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ அப்படின்னா தேட்டர் 5.23 சேர்த்தா நமக்கு எப்படின்னா இந்த கண்டிஷன் தான், அரித்மெட்டிக் மீன் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு, எப்பயுமே இந்த கண்டிஷன் தான் நமக்கு வந்து ப்ரூஃப் ஆகணும். எப்பயுமே அரித்மெட்டிக் மீன் தான் பெரிய வேல்யூ, ஜாமெட்ரிக் மீன் அதை விட சின்ன வேல்யூ, அதை விட சின்ன வேல்யூ ஹார்மோனிக் மீன், சரிங்களா. ஓகே, அடுத்தது முடிவு என்ன சொல்கிறாங்க பாருங்கள், 5.3ல் ஏதேனும் இரு மிகை எண்களுக்கான சராசரிகள் ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் ஆகிய மூன்றும் ஒரு பெருக்கு தொடர் முறையாக இருக்கும். ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் இது மூணுமே எப்படி இருக்கும், ஒரு பெருக்கு தொடராக இருக்கும். அதுவும் வந்து என்ன சொல்கிறாங்க, மிகை எண்களுடைய சராசரின்ட்டாங்க. அதனால் பாரு ஏபி அப்படிங்கிற இரு மிகை எண்கள் எடுத்துக்கிறோம். இதில் அரித்மெட்டிக் மீனாக நம்ம என்ன பண்ணுவோம், a + b/2, ஜாமெட்ரிக் மீன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி, ஹார்மோனிக் மீன்னா 2ab டிவைட் பை a + b. இந்த ஃபார்முலாலாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம், அதை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, சரிங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை நம்ம என்ன பண்ண சொன்னாங்க, பெருக்கு தொடர் முறையாக தான் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம், பெருக்கிறோம் ஒவ்வொன்று எப்படின்னு பாருங்கள், பெருக்கும்போது எப்படி என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஸோ ஏஎம் இன்ட்டு ஹெச்எம்னா a + b/2 இன்ட்டு 2ab டிவைட் பை a + b, a + b கேன்சல், 2 கேன்சல், ஏபின்னு கிடைக்குது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணுறோம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ ஜிஎம் ஸ்கொயர்னு வருது, சரி. அப்படின்னா ஜாமெட்ரிக் மீன் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படின்னா ஏஎம் இன்ட்டு ஹெச்எம் இஸ் ஈக்குவல் டு எப்படி சொல்லலாம், ஜிஎம் ஸ்கொயர். அடுத்தது இப்போ பாருங்கள், இதெல்லாமே என்ன சொல்கிறாங்க, அவ்வளோதான், அதோடைய பெருக்கு தொடராக தான் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரியே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்ணுறோம், ஏஎம் ஜிஎம் ஹெச்எம் என்பனை வந்து நமக்கு ஒரு பெருக்கு தொடர் முறையாகும். ஸோ பெருக்கு தொடர் முறை அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லிட்டோம், சரிங்களா. அடுத்தது பயிற்சியில் 5.2ல் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். பயிற்சி 5.2ல் ஃபஸ்ட்டு தொடர்முறையின் எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர்முறையுடைய எண்ணுங்கிற உறுப்பு வந்து கொடுத்துட்டாங்க. அதில் அவற்றில் முதல் 6 உறுப்புகளை காண்க. முதல்ல 6 உறுப்பு என்னென்னு கேட்டிருக்காங்க. அந்த தொடர்முறைகள் கூட்டு தொடர்முறை, பெருக்கு தொடர்முறை, இசை தொடர்முறை, கூட்டு பெருக்கு தொடர்முறை,
இவற்றில் ஏதும் இல்லை என வகைப்படுத்துக. சரிங்களா? அதாவது என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத வந்து வகைப்படுத்த சொல்லிட்டு கூட்டுத்தொடர்முறை, பெருக்கு தொடர்முறை, இசை தொடர்முறை, கூட்டு பெருக்கு தொடர்முறை அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையும் வகைப்படுத்த சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். சரிங்களா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்குறாங்க, 1/2n+1 = an. 6 உறுப்பு கேட்டிருக்காங்க. இப்போ எண்ணுக்கு 1ன்னு கொடுக்குறேன். 1ன்னு கொடுத்தா a1 = 1/2 ஆகும், 2² அப்படின்னா 4ன்னு எழுதலாம். அடுத்தது a2 = என்ன வரும், 1/2 வரும், 2/3 அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது a3 பாருங்கள், a2 வரைக்கும் பார்த்தோம். a3 = என்ன, 1/2 + 1 = என்ன வரும், 1/2/4. a4 எண்ணுக்கு பதிலாக 4ன்னு கொடுக்குறோம். ஸோ 1 என்ன வரும், 2n+1 = 1/2/5. அடுத்தது ஏன்னா 6 டேர்ம் தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ a5னா n = 5ன்னு கொடுக்குறோம். ஸோ 1/2/5 + 1 = 1/2/6. ஸோ அதே மாதிரி a6 = என்ன ஆகும், எனக்கு பதிலாக நம்ம என்னென்னு கொடுக்குறோம், 6ன்னு கொடுக்குறோம். ஓகே, n = என்ன பண்ணுவோம், 6ன்னு கொடுப்போம். ஸோ 6ன்னு கொடுத்தா என்ன ஆகும், 1/2/6 + 1 = 1/2/7. ஸோ நம்ம வந்து அடுத்து என்ன சொல்லணும், ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் மாதிரி என்ன பண்ணுறோம், டிவைட் பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், a2/a1. சரிங்களா? ஸோ a2/a1னா 1/2/3. ஸோ 1/2. ஸோ என்ன ஆகும், ஸோ நமக்கு வந்து இது ரெசிப்ரோக்கில் மேலே 2 போயிட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து ஒன்று கேன்சல் ஆகிட்டு தென் நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆகும், 1/2² அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 1/2/2 அது மாற்றி போட்டிருக்கு. சரிங்களா? 1/2/2 கரெக்டாக போட்டுக்குங்க. 1/2/2னா ஒரு 2 கேன்சல் ஆகிட்டு 1/2. அதே மாதிரி a3/a2, a3யை a2வால் டிவைட் பண்ணாலும் அதுக்கு நமக்கு என்ன கிடைக்கும், 1/2 அப்படின்னா ஆருக்கான வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குது, 1/2. ஸோ அப்படின்னா an ஆனது வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஏஎன்கிறது நம்ம ஜிபி, ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ an = என்ன, n+1 × n+2/n+3 × n+4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொன்றா a1, a2, a3, a4, a5, a6 வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். 6 டேர்ம்ஸ். எண்ணுக்கு 1ன்னு கொடுப்போம். 1+1, அப்புறம் 1+2, 1+3 × 1+4 அப்படின்னா 2 × 3, த நெக்ஸ்ட்டு 1+3 × 5. ஸோ அப்படின்னா 6/16 வரும். நீ கேன்சல் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்தது, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பாரு, a2னா மறுபடியும் என்ன, எண்ணுக்கு வந்து 2ன்னு கொடுக்குறோம். 2+1, 2+2, 2 + 3 × 2+4. ஸோ 3 × 4/2 + 3 × 6. ஸோ அப்படின்னா 12/20 அப்படின்னு கிடைக்கும். மறுபடியும் இதை கேன்சல் பண்ணால் என்ன ஆகும், ஸோ இப்போ வந்து 4ஆல் டிவைட் பண்ணு, 3 4s are 12, 5 4s are 20 அப்படின்னா 3/5. அடுத்தது இந்த நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், எண்ணுக்கு பதிலாக நமக்கு என்ன பண்ணுறோம், 3ன்னு கொடுக்குறோம். ஸோ 3ன்னு கொடுத்தா 3+1, ஸோ 3+2, அப்புறம் 3 + 3 × 3+4 = என்ன பண்ணுவோம், 4 × 5 வரும். இந்த நெக்ஸ்ட்டு 3 + 21 அப்படின்னா 20/24. அதை கேன்சல் பண்ணால் வரும், என்ன வரும், 5 4s are 20, 6 4s are 24 அப்படின்னு கிடைக்கும். மறுபடி எண்ணுக்கு பதிலாக 4ன்னு கொடுக்குறோம். சரிங்களா? இந்த டேர்ம்லாம் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 4ன்னு கொடுத்தா என்ன ஆகும், 4+1 × 4+2 / 4 + 3 × 4+4 = என்ன ஆகும்,